நாம் பரத்தின் ஈவுகளை பற்றி தியானித்து வருகிறோம். கடந்த முறை நாம் பூமியிலே மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்கிறதை திமிர்வாத காரனை ஆண்டவர் சுகமாக்கின அந்த சூழலிலே மத்தேயு 9:8 வாசித்து முடித்தோம். மத்தேயு 25 அதிகாரத்துக்கு செல்வோம். மத்தேயு 25 அதிகாரம். அதிகாரம் 25 அதிகாரம் 15 அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 14 வாசிக்கும்போது, அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாக ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு வேதமே தன்னை வியாக்கியானப்படுத்துகிறது. வேத சரித்திரம், கான்டெம்பரரி பைபிள் ஹிஸ்ட்ரி, ஆண்டவர் அக்காலத்தில் உபயோகித்த நடைமுறை சொற்களிலே நடைமுறை வழக்க மொழிகளுக்கேற்ப நித்திய ராஜ்யத்தினுடைய சத்தியங்களை மக்களுக்கு எளிய விதத்தில் எடுத்துரைத்தார். ஆனால் ஒரு சில விஷயங்களை தேவன் வியாக்கியானப்படுத்தவில்லை, விளக்கம் கொடுக்கவில்லை. ஒரே வரியிலோ இல்லை டியூப்லெட்ஸ்ங்கிற 2 வாக்கியங்களிலும் ஆண்டவர் சொல்லி முடித்திருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த உவமையை நாம் ரொம்ப விளக்கங்களெல்லாம் கொடுத்து யோசித்தாலும் சாவான பாவம் இல்லை. ஆனால் அதை விட அங்கே எளிய விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக, அதை தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். தாளந்தை பற்றி யோசித்து குழப்பிக்காமல் திறமைக்கு தக்கதாக, according to our abilities, according to our mindful activities. வாஸ்தவத்துக்கு வசனத்தில் எழுதப்பட்ட வண்ணமாக தாளந்துங்கிறது நம்ம இங்கிலீஷில் சொல்லிக்கிற மாதிரி, இங்கிலீஷில் அது டேலண்ட்ஸ்னு இருக்கும். டேலண்ட்னா ஸ்கில்னு அர்த்தம். அப்படி அர்த்தம் இல்லை. அன்றைக்கெலாம் பொண்ணு வெள்ளி விலையேறப்பெற்ற கல் இதெல்லாம் தாளந்து என்கிறான பண்டமாற்று எடைப்பாக்கும் ஒரு எடையை நிர்மாணிக்கும் ஒரு வார்த்தை. ஒருவனுக்கு 5 பணம் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா 500 ரூபா 5000 ரூபா இப்படிலாம் யோசிக்கலாம். ஒருத்தன் பயணப்பட்டு போகிறான், சராசரியாக இப்படி 500 ரூபா கொடுத்துட்டு போகிறான்னு சொல்ல முடியாதுன்னு இல்லை. ரொம்பவே வசதி குறைவான மனுஷனாக இருந்தால் அப்படிலாம் செய்யலாமல் இருக்கும். இங்கே அப்படி ஒன்றும் பெருசாக வசதி படைத்தவனை போலவோ வசதி இல்லாதவனை போலவோ நாம் வலிந்து பொருள் கொள்ள இடம் கொடுக்காம தன் ஆஸ்திகளை, அப்போ ஆஸ்தி உள்ளவன். ஸோ he was fairly a rich person. he may not have been a கரோட்பதி, கோடீஸ்வரனாக இருந்திருக்கோ இல்லையோ, அவன் பல ஆஸ்திகளை உடைய பல லட்சங்களுக்கு அதிபதியாக இருந்திருக்கான். தன்னுடைய வேலைக்காரங்கிட்ட அதை பிரித்து கொடுத்துட்டு போயிருக்கான். ஸோ நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். கணிசமாக 5 மடங்கு 2 மடங்கு 1 மடங்கு அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஈவு
இப்போ நாம் வாழ்க்கையை உயிர்த்துணர்ந்து இன்று இன்னும் நாள்தோறுங்கிறது போல் 2025 டிசம்பர் 2 உருப்படுறதுக்கு இன்னும் இந்த நாள் முடிகிறதுக்கு ஒரு 5.5 hours இருக்குது, 5.5 மணி நேரம் இருக்குது. எனிதிங் கேன் ஹேப்பன். தமிழ் ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு. புல்லை வச்சு என்னையா செய்கிறது அப்படின்னு நம்ம யோசித்தா, ஒரு வல்லவனுக்கு, திறமைசாலிக்கு அந்த புல்லை கொண்டு அவன் செய்யக்கூடிய விஷயம் இருக்கும். என்ன செய்கிறாங்கிறது அவனுக்கு தான் தெரியும். செய்த பின்ன எப்படி செய்தான்னு கேட்கலாம், செய்ய அது எப்படி அவனுக்கு தோணுச்சுன்னு கேட்கலாம். அவன் அதெல்லாம் கொஞ்சம் விவரமாக எடுத்து சொன்னாலும் நாம் புல்லை கொண்டு செய்வோமா என்பது ஒரு பெரிய $1 million கொஸ்டின் தான். அடிக்கடி சமையலறை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு புதிய உணவு பண்டத்தை ஒருத்தர் தயாரிக்கிறாங்க. மேபி லேடி ஷெஃப் ஆர் அ மேன் ஷெஃப், ஆணோ பெண்ணோ அதை தயாரிக்கிறாங்க. அதை சாப்பிட கொடுக்குறாங்க, எல்லோரும் பாராட்டுறாங்க. சில பேர் பாராட்டிட்டு நல்லா இருந்துச்சு சொல்கிறதோட தான் அவங்களுடைய ரசனையே. ஒரு 10 பேர் இருந்தால் ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் கேட்டாலே ரொம்ப பெரிய வெற்றி தான். ரொம்ப நல்லா இருந்தது, ஆனால் எங்களுக்கு இப்படி கற்றுக் கொடுப்பீங்களான்னு கேட்குறது ரொம்ப ரேர் தான். அதில் ஒருத்தராவது உருப்படியாக கற்றுக்கிறவங்கிறது இன்னும் ரேர் தான். அதை கற்று அவங்க செஞ்சது போலவே செய்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயமா இருக்கும். இங்கே ஆண்டவர் போட்டி வைக்கலை, அவங்கவுங்க திறமைக்கு தக்கதாக பொறுப்புகளை கொடுக்கிறார். பரலோகத்திலிருந்து நமக்கு இலவசமாக ஆலோசனைகள், அனுபவங்கள், யுக்திகள் God ministers know-how. யாருக்கு தோணாது ஒருவன் புல்லை கொண்டு ஏதோ செய்யணும்னு தோணுச்சு பார்த்தீங்களா? அது எல்லாத்துக்கும் தோன்றதில்லை. அந்த யாத்ரா புத்தகத்தை கூட வாசிக்கிறோம். பெஸ்லேயலின் பெஸ்லேயலுக்கும் அவனுடைய இம்மீடியட்டாக அந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையில் மிகவும் முக்கியமான மலையிலே மோசைக்கு என்ன மாதிரி காண்பிக்கப்பட்டதோ அந்த மாதிரிக்கு ஏற்ற வண்ணமாக அப்படியே அதை தரிசித்து அதை அப்படியே மனதில் சித்திரமாக வரைந்து, வரைபடமாக வரைந்து, அதில் ஒன்று கூட பிசகாமல் தேவனே அதை மதித்து ஆனந்தமாக அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பம் வாசமாக இருந்திருக்கார். அதுதான் மேட்ரு. அதெல்லாம் நம்ம வெறும் சம்பவங்களாக ஒரு கதைகளாக வாசித்து போகிறது, அது ஒரு விதமாக வேத வாசிப்பு தான். ஆனால் தேவன் சொன்ன மாதிரி ஒருத்தன் செஞ்சால் அவன் செஞ்சு முடித்த காரியத்தையும், அவன் செஞ்சு முடித்த விஷயத்தையும், அந்த இடத்தையும் தேவன் ஆக்கிரமிக்கிறார். God comes and alights himself. அந்த யாத்திரா 25:8 அவர் சொல்லும்போதே, நான் உங்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறேன், ஆனால் எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை, ஒரு தங்கும் ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக. பரத்திலிருந்து நமக்கு ஈவு, இட் cannot be earned. இந்த 5:2:1 பெற்றவங்க அவங்க சம்பாதிக்கலை, அவங்களுக்கு கூலியாக கொடுக்கப்படலை. அவங்க நம்பி அவங்க கையில் அவங்களுடைய திறமை ஏற்கனவே அந்த பயணப்படுகிற அந்த வீட்டு எஜமான் ஒரு மனுஷன் எஜமானாக தான் இருக்க முடியும். ஏன்னா ஊழியக்காரருக்குன்னு சொல்கிறான், அவன் வேலைக்காரருக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா இத்தனை காலம் கவனிச்சிருக்கான். So long he would have watched over all his 3 servants. எப்படி நேரத்துக்கு வேலைக்கு வராங்களா, அவங்கவுங்க வேலையை எடுத்து இனிஷியேட்டிவ் எடுத்து செய்கிறாங்களா, நேரத்துக்கு செஞ்சு முடிக்கிறாங்களா, மெதுவாக ஒரு வேலையை தான் 1 மணி நேரத்தில் முடிக்க வேண்டியதை 10 மணி நேரம் எடுத்து நேரத்தை வீணடிக்கிறாங்களா, இதெல்லாம் அவன் கவனிச்சிருப்பான்.
இந்த மாதிரி தேவையில்லாத வியாக்கியானத்தை நம்ம தவிர்ப்பது ஓரளவுக்கு நல்லது. ஒன்றுமே விளங்கலை அப்படிங்கும்போது, புரியலைங்கும்போது நம்ம இமேஜினேஷன் யூஸ் பண்ணுறது நல்லது. ஆனால் அவனுடைய திறமைக்கு தக்கதாக பரலோகத்திலிருந்து நமக்கு திறமை கொடுக்கப்படுகிறது. As and when we were born, when we were sent into the world, we were given skills. திறமை என்பது போட்டிக்காக கொடுக்கப்படுகிறது இல்லை, ஒரு காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிப்பதற்கு, ஏற்புடையதாய் செய்து முடிப்பதற்கு, விரும்பத்தக்கதாக செய்யப்படுவதற்கு, நட்டப்படாமல் லாபம் ஈட்டும் அளவுக்கு அது செய்து முடிப்பதற்கு ஒரு புத்தி கூர்மை. திறமை புரியலைன்னா புத்தி கூர்மை. புத்தி கூர்மைங்கிறது புரிஞ்சிக்க இஷ்டப்படலைன்னா புத்தி தெளிவு. கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு அப்படின்னு ஒரு பாட்டு பழைய காலத்தில் கேட்டிருப்பீங்க. பரலோக ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவன் நமக்கு திறமையை கொடுத்திருக்கிறார். பக்தி ஒரு திறமை. பக்தி உள்ளவன் எவனையும் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். நம்ம பக்தி உள்ளவர்கள், பக்தி இல்லாதவர்கள் நம்ம நாமளே நொந்துக்க வேணாம், தூக்கி வச்சு பேசிக்க வேணாம், ஒன்றும் இல்லை குப்பைன்னு சொல்லிக்க வேணாம். We all have been given devotion, a mind to know about God, a desire to know God. 800 கோடி மக்களுக்குமே அதிலே ஒருவன் தேவனை அதிகமாக அறிய வேண்டும், தேவனை தேட வேண்டும், தேவனை புரிந்து கொள்ள வேண்டும், தேவனை காண வேண்டும், அவர் மகிமையை காண வேண்டும் என்கிறதான ஏராளமான கேரக்டர்ஸை ஆதாம் காலத்தில் ஆண்டவர் காமிக்கிறார். ஆதாம் பெற்ற தலையான 2 பிள்ளைகளை பற்றி பார்க்குறோம். அதில் ஒருத்தனுக்கு, அதான் அண்ணனுக்கு தம்பி மேலே எரிச்சல், தம்பிக்கு கடவுள் மேலே பிரியம். அண்ணனுக்கு கடவுள் மேலே பிரியமோ இல்லையோ அதை வெளிப்படையாக சொல்லாமல் அவன் தேவன் ஏற்புடையதாக வாழவில்லை என்பதை மாத்திரம் அவன் சொல்லலை, தேவனே அதை அங்கீகரிக்கவில்லை என்பதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். கவனிங்க, கோவப்படாமல். பரலோகம், இதெல்லாம் பரலோகத்தின் விஷயம். பரலோகத்தின் ராஜா, பரலோகத்தின் எஜமான், ஆஸ்தி மிக்கவர். அவர் சொன்னது, அவர் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு போனது. அதனால் நமக்கு பிடிக்கலங்கன்னா பிடிக்கல, அவ்வளோதான். அதுக்குரிய லாப நஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டியதுதான். வேலை பிடிக்கல, ஆண்டோடைய அன்பு பிடிக்குது, வேலை பிடிக்கல. ஆண்டோடைய அன்பு பிடிக்குது, பொறுப்பு பிடிக்கல. ஆண்டோடைய அன்பு பிடிக்குது, அதை அன்பை காட்ட பிடிக்கல. அன்பு பெற தான் பிடிக்குது. இப்படிலாம் என்ன, 2லேருந்து 1 போனால் 1, 4லேருந்து 3 போனால் 1. நீங்கள் தான் யூ ஹேவ் டு லேர்ன் டு இன்ஃபே. அந்த வழிமுறையோடு நீங்கள் தான் புரிஞ்சிக்க பிரயாசப்பட்டு தான் ஆகணும். பிகாஸ் சிம்பிளாக இந்த ஒரு மத்திய 25ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். 23ஆம் அதிகாரத்தில், அதில் மத்திய 13ஆம் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 9 நினைக்கிறேன் உவமைகளை சொல்லியிருக்கா, பரலோக ராஜ்யத்தின் உவமைகளை. ஸோ இதெல்லாம் எதுக்காக நம்ம யோசிக்கிறோம்? பரத்தின் ஈவுகள். இப்படி சொல்லப்போனால் இப்போ சமீபத்தில் உலகளாவிய தேசத்தில் இந்தியர்கள் இந்தியர்களை விரும்புவதிலே பெரிய ஒரு குறைபாடு ஏற்பட்டு விட்டது. யாரும் விரும்புறதில்ல. அநேக மேலை நாடுகள்லேருந்து அவங்கள வெளியேற்றவே யோசிக்கிறாங்க, புதுசாக எடுக்கிறத ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போயுமே பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்திலுமே இருக்கும்போது ஒரு சில ஐரோப்பா நாடுகளில், இல்லை பிரேக்அவே ரிப்பப்ளிக்ஸ் ஆஃப் ரஷ்யா, ஃபியூ அதர் நேஷன்ஸ், அவங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. எப்படி கூப்பிட்றாங்க? 1 கோடி ரூபா கொடுத்து கூப்பிட்றாங்க. வாங்க, நீங்கள் இங்கே பெர்மனெண்ட்டாக தங்கலாம்,
எங்கள் நாட்டு கலாச்சாரத்தை புரிஞ்சு நடந்துக்கோங்க, எங்கள் நாட்டு செல்வங்களை அழிக்காமல் அது பெருக்கக்கூடிய அளவுக்கு வாழறதுக்கு நாங்கள் உங்களுக்கு எல்லா உரிமையும் தரோம், பாதுகாவல் தரோம். நீங்கள் நிரந்தரமான குடிமக்களாக இங்கே மாறத்துக்கு உடனே அந்த சலுகை கிடைக்காது. ஆனால் நீங்கள் எந்த விதத்திலும் அஞ்சு கலங்கி ஐயோ என்னாடுமோ இப்படி கூப்பிட்றாங்களே, கூப்பிட்டு நம்ம கழுத்தறுத்துருவாங்களே அப்படின்லாம் நினைக்க வேணாம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஃபியூ த நேஷன்ஸ் $1 கோடி வரைக்கும் ஒரு சிலர் கொடுக்குறாங்க, வீடு வாசல் கொடுக்குறாங்க, நிலம் கொடுக்குறாங்க. ரியலி இன்ட்ரெஸ்டிங். உதாரணத்துக்கு தான் சொன்னேன், யாரெல்லாம் போயிட்டு வந்தால் முடிஞ்சதுக்கா அப்படின்னா எனக்கு கேட்காதீங்க. அந்த மாதிரிலாம் நான் இன்னும் இப்போ இமீடியட்டாக ரிவ்யூ பண்ணி பார்க்கல. நான் சொல்ல வந்த கருத்து இதுதான். பரலோக ராஜ்யத்துக்கு பரலோக ராஜ்யம் நமக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு, அதுக்காக நம்மளை தெரிஞ்சிருக்காரு, அதுக்காக நம்ம கிரயம் கொடுத்து சொந்தமாக்கியிருக்காரு. ஆனால் அந்த ராஜ்யத்தில் வந்து வாழ்கிறதுக்கும் என்னோடு இருக்கிறதுக்கும் நீங்கள் என்னென்ன காரியங்களை செய்யணுங்கிற பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்காரு. என் ராஜ்யத்தின் மக்களாக, என் வீட்டு பிள்ளைகளாக, என்னுடைய மனவாட்டிகளாக, என்னுடைய தோழர்களாக, ஓகே, என் உடன் பிறந்த சகோதரர்களாக, என் காவலை தேவனுடைய வீட்டில் மோசே எங்கும் எல்லா காரியத்திலும் உண்மையுள்ளவனாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. So God gave responsibilities, skills, favor, தயையை காண்பித்திருக்கிறார், கிருபையை காண்பித்திருக்கிறார். அழைத்ததுனாலே ஒரு விசேஷித்த சக்தியை கொடுத்திருக்கிறார், தயவு, சலுகை ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். நமக்குள்ளே தான் இருக்குது, அதை கொண்டு நம்ம பிரயாசப்படணும், அதை நம்ம செயல்முறைப்படுத்தணும், நடைமுறைப்படுத்தணும். 5ஐ 10 அளவுக்கு நமக்கு ஆவல் இருக்கணும், ஆவல் இருக்கணும். இதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியே சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி உட்காந்துருக்கு, இந்த இடத்துல உட்காந்துருக்க உங்களுக்கு எல்லாம் ஆண்டோடைய பாதையிலே ரட்சிக்கப்பட்டு பல காலமாக நடக்கிறவங்களுக்கு சொல்கிறதும் செய்கிறதும் சரியாக எனக்கு படலை. நீங்கள் என்னோட கூட கவனிக்கணும். ஒருதலை பட்சமாக நான் பேசலை, எனக்கு புரிஞ்ச 4 பக்கத்தையும் காமிக்க விரும்புகிறேன். இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதெல்லாம் முடிஞ்ச கதை, இட்ஸ் ஆல் டன் டீல். புதுசாக ஆண்டவர் வந்து திருப்பிலையை போட்டு எதாவது திருப்பிட்டு முறுக்கிக்கிட்டு லூஸ் பண்ணிக்கிட்டுலாம் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்த உடனே we become new creation, we have new possibilities. நம்முடைய தர்க்க அறிவுக்கு, நம்முடைய முரட்டுத்தனத்துக்கு, நம்முடைய முரட்டாட்டத்துக்கு, நம்முடைய மூர்க்கத்துக்கு, நம்முடைய சோம்பேறித்தனத்துக்கு, நம்முடைய சப்பக்கட்டுகளுக்கு ஆண்டவர் மறுபிறப்பின் சணத்திலிருந்து முற்றுப்புள்ளி வைக்கிறார். பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறாரு. ஸோ மேபி பறக்கும்போது கை கால் வழங்காமல் இருந்திருப்போம், கண்ணு குருடாக இருந்திருப்போம், ஏன்னோ உடல் ஊனம் இருக்கும், இல்லை மனதில் அந்த ட்ராமா, நம்ம பெற்ற அம்மா அப்பா சந்தோஷத்தோடு பெற்றிருக்காமல் இருக்கலாம், அவங்க பிரசவ வேதனையில் இந்த பிள்ளையே இல்லாமல் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க வயிற்றில் சுமந்த போது ஏராளமான காரியங்கள்லாம் நடந்திருக்கலாம். மேபி வலுக்கட்டாயமாக நம்மளை வந்து கருக்கலைப்பு செய்யணும்னு நினச்சி அவங்க அட்டம் பண்ணதுனால நம்முடைய உள்ளான நம்முடைய சாயலே பங்கம் அடைந்திருக்கலாம். ஒரு ஆழமான பாதிப்பு நம்முடைய மெட்டபாலிசத்தில் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதுவுமே ஒரு டீனேஜ் தாண்டி, ஒரு அடலசன்ஸ்லாம் தாண்டி, ஒரு அடல்ட்ஹுட்டில் வர வரைக்கும் போராட்டம் இருந்துக்கலாம். இல்லை ஒரு அடலசன்ஸ்லேயே 12 வயசு 10 வயசுலேயே கடவுளை சந்திப்பு ஏற்பட்டு தெய்வாதீனமாக ஏதோ ஒரு வயது நாட்களிலே நமக்கு ஒரு கடவுளை சந்திப்பு நேர்முகமாக மறைமுகமாக ஏற்பட்டு தேவனுடைய அன்பை நாம்
ருசிக்கும்படி அவருடைய தொடுதலை பெறும்படி நமக்கு ஒரு காரியம் நேரிட்டிருக்கலாம். ஊனமான விஷயம் சுகமாகி சுகதேகிகளாக எழுந்து ஆண்டவருக்காக சாட்சி இருக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். ஊனமாக இருந்தே ஆண்டவருக்காக சாதனையாக வாழக்கூடிய காரியங்களை தேவன் செய்வார். இதெல்லாம் கட்டுக்கதையில் இன்றைக்கி நேற்றுக்கு உலக சரித்திரத்தில் சபை சரித்திரத்தில் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம், கேள்விப்பட்டுகிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த காசா இஸ்ரேல் போரில் கடவுளால் நேரடியாக தேவ தூதரால் இல்லை இயேசுனுடைய தரிசனத்தால் சந்திக்கப்பட்டவங்க, கை கால் இழந்தவங்க, வாழ்வின் ஆதாரத்தை இழந்தவங்க இயேசுக்காக வைராக்கியமாக சாட்சியாக இருக்கிறாங்க. எஞ்சி இருக்கிற ஏன்னா நான் ஏற்கனவே போர்க்களத்திலே வாழ்ந்துட்டேன். ரத்தத்தோடே ரத்தம் சிந்துதல், கை கால் வெட்டுறது, இப்படி அழிவுகளுக்கு மத்தியிலேயே அராஜகத்து மத்தியிலே நான் வாழ்ந்து பல காலத்தை ஓட்டிட்டேன். இப்போ இந்த அன்பை என்னால் புரிஞ்சிக்க முடியல. இவர் தான் என் தேவனொன்னு எனக்கு இன்னும் நிச்சயமாக நான் உங்களுக்கு ஜென்ம எதிரியாக மாறிடுவேன். என்னுடைய நாள் நான் என்னுடைய பொது அறிவில் அனுபவத்தில் ஒரு துளி நேரம்தான், கொஞ்சம் நிமிஷம், ஒரு சில நிமிஷங்கள் தான். இல்லை நான் தப்புனேன்னா ஒரு சில மணி நேரங்கள், ஒரு நாள் இல்லை 2 நாள் தான். எனக்கு தெரியும் என்னுடைய ஜீவன் இனிமேல் எனக்கு கேரண்டி இல்லைன்னு. ஆனால் இந்த குறுகிய நேரத்துக்குள்ளே இந்த தேவனுடைய அன்பை, இயேசுவின் அன்பை நான் ருசிச்சிட்டேன். அவருக்காக நான் வாழ்ந்து முடிப்பேன், அவருக்காக சாட்சி இருப்பேன், அவர் நாமத்தை சொல்லுவேன், மற்றவங்களை நான் விடுவிக்க, மற்றவங்களை எச்சரிக்க, மற்றவங்களுக்கு ஆறுதலாக பாதுகாவலாக இருக்க நான் இஸ்ரேலுக்காக ஜெபிப்பேன்னு செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் சும்மா உஸ்பேத்துறதுக்கெலாம் சொல்லலை. பரத்தின் ஈவு. நம்ம எவ்வளோ வசனங்களை கேட்டு எழும்பி பிரகாசிப்பதிலே உபயோகமாக இருப்பதிலே நமக்கு we are not so fascinated. நான் உங்களை காயப்படுத்துவதற்காக சொல்கிறதாகவே சாத்தான் சொல்கிறான்னு எனக்கு 40 வருஷமாக எனக்கு தெரியுது. அதுக்காக நான் எத்தனையோ முறை டெலிபரேட்டாக தெளிவாக நினச்சி அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் அந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன். அதில் நான் பெருமைப்படலை. உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கா? உங்களுக்கு அந்த கவர்ச்சிகரமான ஆவல் இருக்கா? ஆனந்தமான ஆவல் இருக்கா? பூரிப்பான ஆவல் இருக்கா? ஆண்டவருக்காக உபயோகமானோம், ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவரை சுமந்திருக்கணும், ஆண்டவரால் நிறைஞ்சு வழியணும், மற்றவங்களை என்னை பார்க்கும்போது கடவுளை பார்க்கணுங்கிற மாதிரிலாம் ஏதாவது ஆசை வேற. நான் சொல்கிறது இங்கே திறமையை பற்றி பேசுகிறோம், ஈவுகளை பற்றி தான். நம்ம சப்ஜெக்டே ஈவுகள் தான். என்டவுமெண்ட்னா பெரிய வார்த்தை. அருமையானவர்களே, ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் மலைக்கோட்டை, இது ரியல் எக்ஸாம்பிள். மலைக்கோட்டை, ஸ்ரீரங்கம், இதோடைய இந்த கோயில் சொத்துங்கிறாங்க பார்த்தீங்களா? சும்மா திருச்சியில் கண்ணா பின்னான்னு பரவி இருக்குது. பார்த்துக்கோங்க, கண்ணா பின்னான்னு பரவி இருக்குது. திருச்சி ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், நார்த் எல்லா பக்கத்துலேயும் ஸ்ரீரங்கம் கோயிலினுடைய தேவதானம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. தேவதானம் எழுதுறதுலாம் இந்த 2 கோயிலுக்கு தான். 2 கோயில் சொத்து தெரியுமா உங்களுக்கு? நான் நினச்சா அவங்களுக்கு புத்தி கெட்டு போச்சுன்னா எல்லாத்தையும் அப்படியே அம்மனமாக விரட்டி விடுறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் அதிகாரம், சட்டப்பூர்வமாக அதிகாரம் யாவனும் ஒன்றும் செய்ய முடியாது. அரசாங்கமே ஒன்றும் செய்ய முடியாது. இது ஒரு லெஸ்ஸர் எக்ஸாம்பிள். வானமும் ஆதியிலே ஆண்டவர் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியும் அது நிறையும் கர்த்தருடையது. 1000-10,000 ஆடுகளும் காளைகளும் மலைகளுள்ள எல்லா ஆடுகளும் எல்லா செல்வங்களும் கர்த்தருடையதுன்னு ஆண்டவர் என்னுடையதுன்னு சொல்கிறாரு. அப்படின்னா இதெல்லாம் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இட்ஸ் ஆல் என்டவுமெண்ட். இதெல்லாம் சம்பாதிச்சுலாம் வாங்கிறதுங்கிறதுக்கு பேச்சே இல்லை. நீ உன் உழைப்பே மதிக்க மாட்டாங்க. வேஸ்ட். நீ உழைக்கிறதே வேஸ்ட். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீ உழைப்பால் அதை பாதுகாத்துக்கோ, அதை அழிச்சிடாத. டிஜிட்டல் மணிங்கிறாங்க, அதை பற்றி எனக்கு தெரியாது.
தெரியாது. அதனால் தப்பாக எதுவும் சொல்லி கொடுத்துருவேன். நம்முடைய பொருள்லாம் பணம் தான். நம்மக்கிட்ட இருக்க உடைமைகள்லாம் பணம் தான். ஏன்னா பணம் செலவச்சு தான் ஆகிருக்கோம். நம்ம துணிமணியுமே ஒரு பணம் தான். துணியை விற்று காசாக்கலாம், காசை செலவு பண்ணி துணி வாங்கலாம். ஓகே, ஸோ மணி இஸ் டைட் டு ஹேஸ் டைஸ் வித் எவ்ரிதிங். எல்லாத்தோடும் அதை இணைக்கலாம். அப்போ கடவுள் நமக்கு பணம் கொடுத்துருக்குறாரு, நமக்கு தாளந்து கொடுத்துருக்காரு. அதனால் பணம் எப்பயுமே கரன்சியாக மாத்திரம் பார்க்கக்கூடாது, அந்த காகித நோட்டாக மாத்திரம் பார்க்கக்கூடாது. அடையாளங்கள் எல்லார்ட்டையும் இந்த அடையாளம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள மாத்திரம்தான் இந்த அடையாளத்தை பார்க்க முடியும். வியாதிஸ் மேல் கைகளை வைப்பீர்கள், சுகமாவார்கள். ரட்சிக்கப்பட்ட டாக்டர்ஸ் கூட எல்லாருமே 24/7 ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட வேலை செய்கிறாங்களாங்கிறது கடவுளுக்கு அவங்களுக்கு தான் வெளிச்சம். யாரும் செய்யலைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது. செஞ்சுருக்கலாம். அவங்க ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறத விட முதல்ல அவங்க ஜெபம் பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்காக சாதாரணமாக அவங்களுக்கு அனுமதி இருக்குது. நாடி பிடிச்சி பார்க்குறதுக்கு, ஸ்டெத்தை வச்சு பார்க்குறதுக்கு, கண்ணை காமிங்க ரத்தம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு, நாக்கை நீட்டுங்க, இதெல்லாம் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு லீகல் ரைட்ஸ் இருக்குது. அதெல்லாம் ப்ரீச் இல்லை, அதெல்லாம் மீறுதல் இல்லை. அதுக்குள்ளாகவே நம்ம ஆண்டோடைய ஆவியில் நிறைஞ்சு அவனுடைய வார்த்தையை கேட்டு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற வார்த்தையிலேயே அற்புதம் நடக்க செய்ய வாய்ப்பு இருக்குது. அவங்க கற்றுக்கொண்ட மருத்துவ அறிவையும் மருத்துவ அனுபவத்தையுமே கூட சிகிச்சை அளிப்பதற்கு அவங்க பரிசுத்தாவின் துணையை கொண்டு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் முடித்து அவங்க அட்மிஷன் ஆகுது பெட்லனா, அவங்க ரவுண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்காக அவங்க கை வச்சு ஜெபம் பண்ணலாம். நமக்கே அனுமதி இருக்கே, அவங்களுக்கு அனுமதி இல்லையா? இருக்குது, செய்யலாம். ஏதோ ஒரு இந்து டாக்டர் அப்படி யோசிக்கவே முடியாது, ஒரு இஸ்லாமிய டாக்டர் அப்படி யோசிக்கவே முடியாது, ஒரு புத்த மதத்தை தழுவேர் சீக்கிய மதத்தை தழுவேர் செய்யவே முடியாது. யூத மதத்தை தழுவினவன் கூட இயேசுவை மேசையை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு இந்த ரகசியம் தெரியாது. இதெல்லாம் நம்ம ஏதோ உலகத்தில் ஒரு மூலை முடுக்கில் கடை கோடியில் இருக்கிற நம்ம கர்த்தராகிய இயேசுவை நமக்கு ஆண்டவர் ரட்சகர் மீட்பரும் மணவாளனும் எல்லா நிலையிலும் அவருக்கு நமக்கு சொந்தம், நாம் அவருக்கு சொந்தமானதுனால இதை படித்து அறிஞ்சு நமக்கு தெரிவிக்கப்பட்டு நாமும் புரிஞ்சு வந்துட்டுருக்கோம். ஆனால் இன்னும் கையாளாதவளாக கையேந்தி பவனாக பிச்சை காலைகள் போல் இருக்கிறோம். பரத்தின் ஈவுகளை பெற்றவங்களா நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும்? நீங்கள் வாங்குகிறதை பார்க்கலாம், கொடுக்கிறதே பாக்கியம். Praise the Lord. So you have an endowment from the bank of heaven. பரலோக கஜானால இருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஈவுகளை கொடுத்திருக்கிறார். பிசாசுகளை துரத்தும் வரம் உங்கள்கிட்ட இருக்கு. It all depends on your connectivity. தொடர்பு, உயிருள்ள தொடர்பு, உத்தமமான தொடர்பு, உறுதியான தொடர்பு, அர்ப்பணித்த தொடர்பு, ஒத்துழைக்கு விட்டு கொடுத்திருக்கும் தொடர்பு. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள், கண்டிஷன் போடாத. ஜீசஸ் சுகமாக்கிட்டு தான் போ இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னார். பிரைஸ் லார்ட். அது நமக்கு ரொம்ப லேஸில் வரமாட்டேங்குது. போய் உன்னை ஆசாரியத்தில் காண்பி, போய் இனி பாவம் செய்யாதே, அதிக கேடு ஒன்றும் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே, நீ போய் ஊரில் இருக்கவங்களுக்கு சாட்சி சொல்லு, என்ன பின்பற்றுறதெல்லாம் விடு, உனக்கு ஆண்டர் செய்தது போய் சொல்லு. இதெல்லாம் நமக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா அப்படின்னு இது போல யோசிக்கிறோம். ஏன் தெரிஞ்சு அழிச்சாட்டியமாக இருக்கும்? யோசிச்சிட்டே இருங்க, அவ்வளோதான். கோடு போட்டாச்சு, இனிமேல் இன்றைக்கி ரோடு போடுங்க, பாலம் கட்டுங்க, டூ எனிதிங். அதில் அதை முடிக்கும்போது, அந்த கான்செப்டை முடிக்கும்போது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே 21ஆம் வசனம், அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான்.
26ஆம் வசனத்தில் சொல்லும்போது, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்துல சேர்க்கணும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த தாலந்தை எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறமான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். கடவுளுடைய அருட்கொடைகள் நமக்கு கிடைக்க கிடைக்க நம்முடைய அக்கௌண்டபிலிட்டி, அதனுடைய அளவும் அதிகரிக்கிறது. நாம் சாதாரணமாக ஒரு வேலையில் சேர்ந்தாலும் இன்றைக்கெலாம் ஊக்கமாக ஜாப் பண்ணுங்க, நினைப்பு வரும்போதெல்லாம் ஜாப் பண்ணுங்க. நம்முடைய மத்திய அரசு, குறிப்பாக பிரதமர் இயற்றிய சட்டம் எல்லா வேலைக்காரங்களுக்கும் வயிற்றில் நெருப்பை வச்சு விட்டார். புதிய லேபர் லா ரொம்ப கொலகார சட்டம். இன்ச்சாக சாவு, அடியாக சாவு, மீட்டராக சாவு. எதாவது பேசினா கத்தி கழுத்தில், ஒன்றும் கேட்க முடியாது. நீ அடிமை தான், சிம்பிளாக அடிமை தான். கொடுத்ததை வாங்கிட்டு போ, சொன்னதை செஞ்சிட்டு, கேள்வியே கேட்க முடியாது. சங்கங்களே இனிமேல் கிடையாது. ஓகே, நோ மோர் லேபர் யூனியன்ஸ். எந்த சலுகையும் கிடையாது. அது இப்போ நான் பிரசங்கம் பண்ண வரல. சரி, அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். மக்கள் கொந்தளிக்கிறாங்க, ஒன்றும் செய்ய முடியல. கடவுள் தான் தேசத்துக்கு இறங்கணும், செய்ய போகிறாரு. ஏதாவது இந்தியாவுக்கு செய்வார். இந்தியாவுக்கு உலகளாவிய ரீதியில் அவருடைய நாமம் மகிமைப்படும்படி இத்தனை கோடி மக்கள் அழிந்து போகிறது கடவுளை வெளிப்படையான சித்தம் அல்ல, அவர் உள்ளத்தில் இருக்க எண்ணமும் அல்ல. ஸோ ஹீ இஸ் கோயிங் டு டேக் எ வெரி கிரேட் இனிஷியேட்டிவ். ஆனால் விஷயம் என்னென்னா, தேவன் நமக்கு முடிவில்லா வாழ்க்கையை கொடுப்பதில் ரொம்ப முடிவாக இருக்கிறாரு. இப்போயும் நீங்கள் தூங்காமல் கேட்கணும். பரத்தின் ஈவுகள்னு கேட்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொடுப்பாருன்னு மைண்டில் ஆயிடுச்சு. ஒருவேளை நாங்களும் அப்படி பிரசங்கம் பண்ணியிருப்போம், சந்தர்ப்ப சூழ்நிலையில் என்ன அப்போ என்ன புரிதல் இருந்தால் சொல்லியிருப்போம். என்ன எது செஞ்சதுனால, அதாவது நான் சின்ன வயசில் இப்படி பேசினேங்கிறதுனால கிழமை 6 வரைக்கும் அப்படியே பேசியிருந்தால் சரியாக இருக்குமா? பவுலே சொல்கிறேன், நான் குழந்தையாக இருக்கும்போது குழந்தையை போல் யோசித்தேன், நான் முதிர் வயதான பொழுது தேறினவன் ஆனேன், தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறேன். இந்த வளர்ச்சியை வெளிப்படையாக நேர்மறையாக தேவன் எதிர்பார்க்கிறார். ஸோ இப்படி சாக்கு போக்கும் சந்தடி சாக்கில் சப்பக்கட்டாக பேசுகிறதும் வாழ்கிறதும் கதைக்கு ஆகாது. ஆக இனிமேல் நம்ம தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்குற ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுக்க இருக்கிறார். பெரிய ஒரு எழுப்புதலையும் அறுவடையும் தர இருக்கிறார். ஆனால் என்றைக்குமே இப்படி அவர் சொல்லலை. இப்போ புதுசாக சேர்த்து வச்சு சொல்ல போகிறாருன்னு நம்ம எதிர்பார்க்குறது சரியாக வராதுங்கிறது எனக்கு இதுவரைக்கும் கிடைச்சி நான் தியானித்த வேத வசனத்திலேருந்து கிடைச்ச வெளிச்சம். எல்லாரையும் ஆண்டவர் குபேரர்களாக கோடீஸ்வரர்களாக மாற்ற போகிறதில்ல. ஆனால் யாரும் பிச்சைக்கு போக போகிறதில்ல. ஆனால் எல்லாரும் ரட்சிப்பின் சந்தோஷத்தில் அம்பானியோட அதானியோட ஆனந்த களிப்புடன் வாழ்வோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த தெளிவு இருந்தால் தான் நீங்கள் நடைபணமாக கோயிலுக்கு வந்துட்டு போகாமல் வாருங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொல்லும்போது நீங்கள் உங்கள் உள்ள மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த சர்ச் அட்டண்டன்ஸை நான் இங்கே சந்தடி சாக்கில் சொல்லலை. இதெல்லாம் ரொம்ப காலமாக சொல்கிறேன். நீங்களாம் உங்கள் மனக்கோட்டையை கட்டிக்கிட்டு இதெல்லாம் கணக்கு காமிக்காதீங்க. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு வசனம் பார்த்தோம், திரும்பி நான் நோட்ஸை பார்க்கணும். அந்த ஸ்தலம், God has set a place for us, a status, ஒரு நிலை. நம்ம மனம் நிலையானதாக இருக்கணும், நம்முடைய நோக்கம் நிலைவரமானதாக இருக்கணும். இயேசுவை பின்பற்றதுனால வியாதிலாம் போயிடும், எல்லாமே வரும். ஓட்டாண்டே இருந்தேன், 4 காசு பார்ப்பேன், பார்க்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு நமக்கு இங்கே ஆண்டவர் உரிமை கொடுக்கல, பார்ப்பேன்னு சொல்லி வாக்கும் கொடுக்கல.
தோத்திரம் அல்லேலூயா. ஆனால் பிச்சைக்கு போக மாட்டேங்கிற வாக்கு கொடுத்துருக்காரு. பிரைஸ் லார்ட். சொல்ல மாட்டேங்க பிரைஸ் லார்டா வரலையே. ஆமாம். ஏன்னா உலகம் இன்னுமே அந்த அந்த வியாதியிலேருந்து அந்த வில்லங்கத்திலேருந்து அதுவும் அண்மையான காலங்களிலே ஒரு 20 இயர்ஸ்க்குள்ளே ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் வந்தவுடனே, செழிப்பின் உபதேசம் வந்தவுடனே எல்லா மைண்ட் செட்டும் மாறிடுச்சு. தேவன் ஆசீர்வதித்தார். ஒன்றும் இல்லாதவங்கள பெரிய ஆளாக்கினாங்க. யாரும் அதில் சராசரியாக 80% 90% மாணவர்கள் அதில் பற்றற்று வாழ்ந்திருக்கிறார்கள். வேத சரித்திரத்தில் 10% மாணவரை பற்றி கொண்டவங்க பதற போல் ஓடி போயிட்டாங்க, காற்றுல அடிபட்டு போயிட்டாங்க சபை சரித்திர இது வேத சரித்திரத்துக்குள்ளேயே. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காமல் ஆளும் தெரியாமல் காலை விட்டுட்டு இருக்கக்கூடாது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆனானப்பட்ட ஆவிக்குரிய தாளந்துகள், ஆவிக்குரிய அறுவடை, ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய மகசூல் பார்க்கும்போதே இதெல்லாம் ஓடிடுச்சின்னு தலைகால் புரியாமல் நடந்துக்காத. உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, அதுக்காக சந்தோஷப்படுன்னு அங்கே தலையில் ஒரே கொட்டு கொட்டிக்கிட்டார். தோத்திரம். சத்தமே இல்லை. லேலூயா. ஆமாம். இதில் நம்ம வளர்னா தான் நம்ம சபை 4 சபையை ஏற்படுத்தும். அடுத்தது பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். Let's go to the book of Luke's Gospel, chapter 11, verse 9. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாக இருக்க ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். எல்லாரும் திரும்பி அந்த பகுதி வாசிங்க. ரொம்ப தெரிஞ்ச எனக்கு தெரியுமேங்கிற பகுதி வாசிங்க. இல்லை இங்கேருந்து வாசிங்க. 9ஆம் வசனத்தில் வாசிங்க. மேலும் சரி, 9ஆம் வசனத்திலேருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் எந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? யதார்த்தமாக பதில் சொல்லணும். எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது. அது யாருக்கு எந்த வசனம் பிடிச்சிருக்கு? எல்லாருக்கும் அது நாங்கள் வழிமொழிகிறோம், ஆனால் முன்மொழிகிறோம், வழிமொழிகிறோம்னு சொல்லக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு தெளிவாக புத்தியாக சொல்லணும். நீங்கள் ஒன்றும் வெக்கப்பட வேண்டாம். இல்லை, நீங்கள் சொல்ல மாட்டீங்க, உண்மை வராது, எனக்கு தெரியும். ஆனாலும் ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா எல்லாத்துலேயும் ஆசைப்பட்டு பழகிட்டீங்க. அந்த உண்மையை உங்களால் ஒத்துக்க முடியாது. புரியுதா? இது நீங்கள் உங்கள் தெளிவடையணும், வெற்றி அடையணும், திருப்பம் காணணும், முன்னேற்றம் காணணுங்கிற கரிசனையோடு தான் சொல்கிறேன். உங்களை மட்டம் தட்டணும், உங்களுக்குள்ளே குற்றம் இருக்குது, குறை இருக்குன்னு சொல்கிறது தான் பிசாசு உங்களுக்கு ஓதிட்டு இருக்காங்கிறது தான் ஓயாமல் அடிக்கடி இடையில சொல்லிகிட்டே இருக்கேனே.
இப்போ விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நமக்கு எப்படி நான் சொல்கிறேன், ஓரளவுக்காச்சும் 60% நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப கராரான உண்மை. அது கம்மியே கிடையாது. கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு நமக்கு. கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுங்க, தட்டுறவனுக்கு திறக்கப்படும். We have found a formula to receive. சுருங்க சொல்லப்போனால் நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு சூத்திரத்தை ஆண்டவர் இங்கே சொல்லி கொடுத்து விட்டார். நம்ம ஃபஸ்ட் எஃப்ஐஆர் மாதிரி ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் என்ன தெரியுமா? ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? கேட்போம். கேட்க வேண்டியதை கேட்போம், தேட வேண்டியதை தேடுவோம், தட்ட வேண்டியதை தட்டுவோம். கேட்டால் கிடைக்குமா, தேடினா கண்டடைவோமா, தட்டினா திறக்கப்படுமா, அதை செய்வோம். ஓகே, அதில் நாம் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு வரைபடம் போல் ஒரு வரையறை கொண்ட ஒரு திட்டத்தை மனசில் வச்சுருக்கோம். 10 நாள் தான் தேடணும். நீங்கள் 10 நாள் தான் தேடுறீங்கன்னு நான் சொல்ல வரல, சொல்கிறேன். இல்லை, 1 மாதம் வச்சுக்கோ. 1 மாதம் நான் தேடுவேன், 1 மாதம் கேட்பேன், 1 மாதம் தட்டுவேன். ஒன்றுமே நடக்கலைன்னா அப்படிங்கிற மாதிரி தேடுவோம். அதில் 1 மாதம் உண்மையாக தேடினோமா, சரியாக தேடினோமாங்க, அது அடுத்த கேள்வி. ஆனால் தேடினோம், 1 மாதம் போச்சு, ஒன்றுமே நடக்கலைங்க, ஒன்றுமே கேட்கப்படலைங்க, ஒன்றுமே கிடைக்கலைங்க, ஒன்றுமே திறக்கப்படலைங்க அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பு வருது. அப்புறம் பார்ப்போம், நாமளே கொஞ்சம் நம்மளை தேத்திக்கிட்டு, ஒருத்தன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்போமா, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்போமா, வேறு என்ன, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்போமா, கொடுக்க மாட்டோம். அதனால் நம்மளே நம்ம சமாதானப்படுத்திக்கிட்டு கல்லுக்கு பதிலாக அப்பா எப்போ கிடைக்குமோ அதை கொடுக்கலான்னு காத்திருப்போம். அப்படிலாம் சொல்லி ஏதோ அந்த பகுதியும் கொஞ்சம் நம்ம சமரசம் பண்ணி மனசை தேத்திட்டு இருப்போம். இப்போ முட்டையை கேட்டால் தேளை கொடுக்கல, தேளும் வரல, முட்டையும் வரல. இப்படி அதில் வராங்களா? இப்போ எப்படி ஆயிடுச்சு நமக்கு? இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய, நீங்களே உங்களை பற்றி உண்மைக்கே உண்மையாக இருந்து நீங்களும் நானும் ஒய்த்தன வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 13ஆம் வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அது இல்லைன்னா சொல்கிறதுக்கு இல்லை. பொல்லாதவர்களாய் நீங்கள் யோசிக்கிறது இல்லை. அது ஒன்றா, அது நீங்கள் ரொம்ப நல்லவர், நீங்கள் ரொம்ப நல்லவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவ்வளோ கொடுக்குறீங்க, ரொம்ப நல்லவங்க. ஆமாம், நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆக, ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நீங்கள் எப்படி தெரியுமா, உங்களுடைய ஓரளவுக்காச்சு நான் சொன்ன 60%லாம் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் உங்கள் ரேஞ்ச் எப்படி தெரியுமா இருக்குது? அப்பத்தை கேட்டால் இல்லை, கல்லை கேட்டால் அப்பம் இல்லை, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்காம அப்பத்தை கொடு, முட்டையை கேட்டால் தேளை கொடுக்காம முட்டையை கொடு, மீனு கேட்டால் பாம்பை கொடுக்காம மீனை கொடு. நான் நல்லவன், அதோடு நிறுத்திக்கங்க. பரிசுத்த ஆவியான கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவாங்கிற அந்த பரத்தின் ஈவு, அதை தான் இங்கே சொல்லதுக்குள்ள நான் எம்ஃபசைஸ் பண்ணுறேன். பரத்தின் ஈவு தான் தேவன் தர்றாரு. பொல்லாதவங்க உங்களால் முட்டைக்கு பதிலாக தேளுக்கு பதிலாக முட்டையை தான் கொடுப்பீங்க, கல்லுக்கு பதிலாக அப்பந்தான் கொடுப்பீங்க, பாம்புக்கு பதிலாக மீனை தான் கொடுப்பீங்க. நீங்கள் நல்லவங்க. ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியை கொடுப்பீங்களா? பரிசுத்தத்தை கொடுப்பீங்களா? தேவ பயத்தை கொடுப்பீங்களா? உண்மையை கொடுப்பீங்களா? உத்தமத்தை கொடுப்பீங்களா? ஒழுக்கத்தை கொடுப்பீங்களா? உறுதியை கொடுப்பீங்களா? உழைப்பை கொடுப்பீங்களா? நீங்கள் கேட்குறதும் தேடுறதும் தட்டுறதும் இந்த பரத்திலிருந்து தேவன் கொடுக்குற பரிசுத்தாயின் உச்சிதத்துக்கு இணையாகுமா, ஈடாகுமா? நீங்களும் நம்ம கேட்டுக்க வேண்டியது இல்லை. நீங்கள் நல்லா அங்கே உள்ளத்தில் ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு தெரியும், ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும். நான் சொன்னது தான் உண்மை இல்லை. நீங்கள் வசனத்தின் பிரகாரமாகவே நீங்கள் கரெக்டாகவே உண்மையாக இருந்தீங்கன்னா, ஒவ்வொரு முறை நீங்கள் கேட்குற விஷயத்தில் பரிசுத்த ஆவியானுடைய ஆமோதனையும் ஆளுகையும் ஆலோசனையும் ஆற்றலும் கிருபையும் அபிஷேகமும் இருந்துகிட்டே இருக்கணும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? வாயை திறந்து சொல்லுங்கள், ஆமாவா இல்லையா? ஆமாம். அழுத்தமாக இருக்காதீங்க.
அழுத்தமாக இருந்து நீங்கள் பூமியிலேருந்து எழும்ப முடியாமல் போயிடும். நான் மிரட்டலை உருட்டலை. நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்த நீங்கள் பரிசுத்தாவினையே ஒவ்வொரு விஷயத்திலையும் முன்னிறுத்தி மையப்படுத்தி நீங்களும் நானும் கேட்கல. ஏன் அந்த இப்படி ஜப குறிப்பிலாவே மாற்றி சொல்லிகிட்டே இருக்கோமே இல்லைங்களா? we are so satisfied in making 10 points and 100 points and 1,000 points and 10,000 points சொல்லுவோம். பரிசுத்தமாய் உடனே ஆமென் அல்லேலூயா. என்ன பரிசுத்தாவின் உங்களுக்கு தாராளமாக ஏராளமாக தங்கு தடைந்து ஆளுகை செய்ய உலாவை ஒப்பு கொடுத்தாலே நீங்கள் பரிசுத்தமாக இல்லாமல் எப்படி வேறு மாதிரி இருக்க முடியும்? அப்புறம் என்ன மன்றாடி கேட்குறதுக்கு என்ன தேவை இருக்குது? பொல்லாதவர்களான நீங்கள் அப்படிங்கிறது நம்ம சௌரியத்துக்காக நீக்கிக்கிட்டோம். ரொம்ப நல்லவங்களாங்கன்னு நீங்களே நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரிசுத்தான ஆண்டவங்களுக்கு கொடுக்க நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவர் என்ன பரிசுத்தத்தை கொடுக்காம அசுத்தமான காரியங்களையும் அட்டகாசமான காரியங்களையும் அராஜகமான காரியங்களையும் அயோக்கியமான காரியங்களையும் மூர்க்கமான காரியங்களையும் போட்டி பொறாமையான காய்மான கசப்பான காரியங்களை தருவார். என்ன வாட் ஆர் வி ட்ரைங் டு ப்ரே? என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? என்ன பேசிகிட்டு இருக்கோம்? என்ன பழகிட்டு இருக்கோம்? என்ன மனோராஜ்யத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்? மறைவிலே திரையிலே சமுதாயத்தில் வெளிப்படையாக வீட்டில் in your private times. Come on sisters, brothers. பரத்தின் ஈவுகள் பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயில சொல்லும்போது அதை சொல்கிறதில்ல. நல்ல ஈவுகளை கொடுக்க பரமபிதா அறிந்திருக்கிறார். He gives us good gifts. That is also okay. ஆனால் லூக்கா மாத்தந்தான் சொல்கிறார் பரிசுத்தாவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உண்மையான நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்தவர் அவர் தான். பரிசுத்தாவினுடைய நிறைவாலே ஆளுகையாலே நமக்கு நாம் தெரிய காட்டுவது அந்த 9 நவசுவை உள்ளதான பழங்கள் நற்கனிகள். பரிசுத்தாவினுடைய ஆளுமையினாலே ஆற்றலாலே அனுகூலத்தாலே நாம் 9 விதமான வரங்களை செயல்படுத்துகிறோம். பரிசுத்தாவியானுடைய ஆளுமையினாலே ஆற்றலாலே ஆலோசனையால் தான் நம்ம யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவிலிருந்து நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். பரிசுத்தாவியானவருடைய வல்லமையினாலே ஆற்றலால் தான் நாம் பிசாசுகளை துரத்த முடியுது, நோய்களை சுகமாக்க முடியுது, சர்ப்பங்களை மிதிக்க முடியுது, தேள்களை மிதிக்க முடியுது, சத்துணு சால வல்லமையை மேற்கொள்ள முடியுது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க முடியுது. அதை வேறு எந்த ஈவும் மீனும் அப்பமும் முட்டையும் நமக்கு கொடுக்கறதில்ல. மீன் முட்டை அப்பங்கிற ரகமான எந்த பொருளும் நமக்கு மனம் திரும்ப துக்கத்தை கொடுக்கறதில்ல. மனம் திரும்புவதற்கு ஏற்றதான அறிவுரையை அழுத்தத்தை நமக்கு கொடுக்கறதில்ல. ரொம்ப கசப்பான உண்மை, பிடிக்காத உண்மை. கசப்புன்னு சொல்கிறத விட அந்த வார்த்தையை பிடிக்காத உண்மை. நமக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கிறதும் தட்டுறதெல்லாம் திறக்கிறதும் தேடுறதெல்லாம் கண்டடையதுமாக இருந்தால் நமக்கு பரிசுத்தாவியனை பற்றி கவனமே இருக்காது. பரத்தின் வல்லமையை பற்றியோ பரத்தின் ஈவை பற்றியோ அதான் கேட்டால் கிடைக்குதியா, தேனா கிடைக்குதியா, தட்டினா திறக்குதியா, வந்துகிட்டே இருக்கு சப்ளை. எனக்கு ஒன்றும் பற்றாக்குறை இல்லை. வாட் டு யூ கேர் ஃபார் எனி அதர் நீட் அட் ஆல்? முட்டை அப்பம் மீன் அந்த ரகமான பணம் துணி வீடு வாசல் வேலை உயர்வு செல்வாக்கு இதெல்லாம் இருந்தால் why do you ever need God? எதுக்கு உங்களுக்கு கடவுள் தேவை? உங்களுக்கு எதுக்கு பரிசுத்தாவி தேவை? அப்படிதான் உலகம் போயிட்டுருக்கு. தேவன் நமக்கு கொடுத்த நல்ல ஈவுகள் மத்தேயு ரகத்தில் நல்ல ஈவுகள் கிடச்சி துஷ்பிரயோகம் பண்ணிகிட்ருக்கோம். we are satisfied, we are settled. லூக்கா சொல்கிற பரிசுத்தாவியான ஈவா நமக்கு தராரு. இனிஷியலாக ரட்சிக்கப்பட்ட போது அபிஷேகம் பெற்ற போது அந்த அந்நிய பாஷையோட we are very satisfied. ஒரு லென்த்து கூட, ஒரு லென்த்துனா 30 feet 40 feetலாம் இருக்குது, சம்டைம்ஸ் 100 feet. இந்த ஒயர்லாம் 100 feet, டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த காயில். அவ்வளோதான். ஒரு லென்த்து கூட நம்ம பிரயாசப்படுறதில்ல ஆவியில் நிறைஞ்ச இந்த ஆவியின் உலகத்துக்குள்ளே போக. ஏன்னா we don't want to be shocked.
and we don't want to have disturbing truth. நம்மளை உலுக்கி கசக்கி நம்ம ஒரு கவனத்துக்குள்ளே கொண்டு வந்து மனம் திரும்ப கேட்ட துக்கத்துக்கும் கனியையும் தந்து பின்பு வருத்தப்பட அவசியமில்லாத ஆன்மீக வளர்ச்சி, கிறிஸ்தின் வளர்ச்சி, பக்தி விருத்தி அடைவதில் நமக்கு எந்த ஒரு ஈடுபாடும் கரிசனையும் முதலீடும் பிரயாசமும் இல்லை. லேஸ்பாஸாக தன் பாவங்களை அறிக்கையிட்டவன் மன்னிக்கப்படுவான்னு அறிக்கை பண்ண, அது கூட ஃபுல்லாக அறிக்கை பண்ணும்போது எல்லாம் நாங்கள் எல்லாம் பாவிகள், உங்களுக்கே எல்லாம் தெரியும், என்ன தெரியும் தெரியாது, அது மாதிரி விட்டு விடுற பக்கத்தை விட்டுட்டோம். தெரியுதா உங்களுக்கு? பரத்தின் ஈவுக்குரிய பரத்தின் சந்ததியாக இருந்து கிறிஸ்துவின் சந்ததி, அந்த சந்ததி கிறிஸ்துவேன்னு இருந்து நம்ம எப்படி முதலீடு இல்லாமல் திவாலானது போல் கையாளாதது போல் இருக்கிறோம். எங்கேயோ போய் நம்ம பணத்தை முடக்கிட்டோம், எங்கேயோ போய் நம்ம செல்வத்தை முடக்கிட்டோம், எங்கேயோ போய் நம்முடைய வரங்களை வல்லமைகளையும் தெரிந்து கொள்வதையும் அழைப்பையும் முடக்கிட்டோம். அதை விடு, புதுசாக ஒரு முதலீடு கொடு, அதை விடு, வேற ஒரு ஆலோசனை சொல்லு, அதை விடு. தேவன் பழசானவர் இல்லையே. பரத்தின் இவுகள் எதுவுமே ஸ்டேல் ஆகலையே, எதுவுமே ஊசி போலையே, கெட்டு போலையே. நேற்று மின்று என்று மாறாத தேவனுடைய காரியங்கள், இட் இஸ் எவர் ஃப்ரெஷ், ரிலையபிளி இட்ஸ் ஃப்ரெஷ். இல்லை எவ்வளோ வெக்கம் இல்லாமல், பொது அறிவில் சூடு சொரணை இல்லாமல், மாற்று பாதைகளையும் மாற்றி யோசி. திங்க் டிஃப்ரெண்ட்லி. வாட் இஸ் தேர் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி when God is always straight, when God is always clear, when God is always powerful? அவரே முழு தெளிவாக, முழு உண்மையாக, முழு நேர்மையாக, உறுதியாக இருக்கும்போது வேறு என்ன பக்க வழியாக யோசிக்க வேண்டியிருக்கு, வேறு என்ன ஆலோசனை வேண்டியிருக்கு, வேறு என்ன வெளிப்பாடு நமக்கு வேண்டியிருக்கு? உட்காந்துருக்கீங்க, எங்களால் என்ன முடியும், இவ்வளோதான் முடியும்னு உட்காந்துருக்கீங்க. எங்களை விட்டுருங்க, நீங்கள் உட்காந்துருக்கீங்க சொல்லாமல். அங்கே வந்துட்டு போவோம், அட்டண்டன்ஸ் கொடுப்போம். உங்களை பற்றி கடவுள் எனக்கு உணர்த்துறது தான். நான் ஏன் அழட்டிக்கணும் அப்படின்னு இருக்கீங்க. சாராளை பற்றி சமயத்தில் வாசித்தேன், ஆபிரகாம் ஒய்ஃபு. என்னடா நமக்கு இப்படிலாம் போய் அமையுதுன்ட்டு. ஒரு பரிசுத்தவான், ரொம்ப பழுத்த பழம், ரொம்ப பழைய காலத்து மனுஷன். அது இப்போது யூடியூப் அந்த ரீல்ஸில் வந்துச்சு. இட்ஸ் ரியலி ஸ்டன்டு. இது அவருடைய தியானம். வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கா நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் அவர் ஒரு ஹீப்ரூ, அவர் ஒரு எபிரேன், ஒரு யூதர், ஒரு வேத பண்டிதர். அந்த சாராள் ஆண்டவர் சொல்கிறார், அந்த அம்மா அனுபவித்த நிந்த, அந்த அம்மா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் who ever lived on the earthன்னு சொல்கிறாங்க. உலகத்தில் வாழ்ந்த பெண்களிலே மிகவும் சௌந்தரியவதியாக வாழ்ந்திருக்காங்க. ஏனென்றால் பார்வோன் ஒரு இருக்கலே பிசாசுக்கு இணையாக ஒப்புமையாக டைப்பாலஜியில் சொல்லப்பட்டேன். அவன் கிளுகிழுத்து போயிடுச்சான், அவனால் சும்மா இருக்கவே முடியல. ஆனால் அவன் அதிகார மம்மதையில் அரண்மனை கூப்பிட்டு போன ஆண்டவர் தொட்டினா செத்தடா நீ அப்படின்ட்டார். இப்போ நிறைய விஷயம், இது நான் இது சொல்லி நேரத்தை வீணில் இது என்னுடைய பாயிண்டில் என்ன சொல்ல, அந்த விஷயத்தை, அந்த நகைப்புக்கு அந்த அம்மா எவ்வளோ வேதனையும் துக்கம் நகைப்பும் நிந்தையும் அனுபவிச்சாங்கன்னா, மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து கர்த்தருடைய தூதன் ஆனவராக 2 தூதர்களோடு ஆபிரகாமை விசிட் பண்ண வரும்போது, சாரா பின் கூடாரத்தில் இருக்கிறாங்க. சொல்கிறார், இந்த நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது அது ஒரு குழந்தைய கையில் சுமந்துருக்கணுன்னு அந்த அம்மா பின்னாடி சிரிக்குது. அந்த அம்மா உண்மையாக வெளியில் சொன்னால் வைக்கும், உள்ளே வச்சுட்டா துக்கம் சொல்ல முடியாமல் அந்த அம்மா ஒரு சிரிக்குது. அந்த சிரிப்புக்கு அன்றைய காலத்தில் இருந்த அந்த எபிரேய வழக்கத்திலும் அந்த வார்த்தையினுடைய காரியத்திலும் இருந்த சில ஆழமான சிந்தனைகளை சிந்தித்து சொல்கிறாரு, செத்தே போயிட்டேனே, எனக்கு இன்னொரு இம்சையா, எனக்கு ஒரு குழந்தை பேர் இருக்குது, நான் தாயின்னு கூப்பிட்ற சொல்லி என்னை நக்கல் பண்ணுறேன். நக்கலாக தான் நினச்சிருச்சு.
இன்னொரு இடத்துல இந்த சூனேமியால் சொல்கிறான்னு நினைக்கிறேன், நீங்கள் எனக்கு அபத்தம் சொல்ல வேணாம். எலிசா சொல்கிறார், நீ ஒரு குழந்தையை பெறுவாய் அப்படி. நான் உங்கள்கிட்ட குழந்தைய கேட்கவே இல்லை, நீங்கள் கொடுத்தீங்க, அந்த குழந்தை செத்து போச்சு, திருப்பி கொண்டு வரா. அது மாதிரி சாராளுக்கு இந்த ஸ்ட்ரகிளில் ஷீ லெஃப்ட். பட் காட் செட், நோ, நீ நகைத்தாய். இல்லை, நீ நகைத்தாய், உன் பிள்ளைக்கு பேரே நகைப்பு தான், ஐசக். இந்த மாதிரி நம்ம கருத்துக்களை கேட்டாலும் அந்த கிரேக்கரை போல் நூதனமான காரியத்தை நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு, அப்படியே எழுச்சி போயிடுறோம். ஆனால் சாரா அப்படி ஆகலை. அதான் மேட்ரிக்ஸ் எல்லாம் வந்தது. பரத்தின் ஈவை ஷி டுக் இட் அஸ் அ சேலஞ்ச் டு ரிசீவ் ஐசக். ஐசக் பெற்றதுனால போராட்டம் ஒழிஞ்சிச்சா? கிடையாது. போராட்டம்தான், இனிமேல் போராட்டத்தின் காலம்தான். இருக்க போகிறீங்களா கர்த்தருடைய பிள்ளைகளா? எல்லாருக்கும் நிகழ்கிறது உங்களுக்கு நிகழாமல் வேறு வித்தியாசமாக நடக்கும். ஆண்டவரை பின்பற்ற போகிறீங்களா? பரத்தின் ஈவு. நீங்கள் கர்த்தருடைய யுத்த வீராங்கனைகள், யுத்த வீரர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆர் யூ ரெடி டு பி a soldier for Christ, for a heavenly bride? நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். இப்போ கூட்டத்தோட கோவிந்தா சொல்லலாம், ஒன்றுமே இல்லை, லேஸ் பாஸாக இருக்கும்போது சொல்லலாம். ஊருக்குள்ளேயே தண்ணி பூந்தும் போது ஒன்றும் தெரியாது, வீட்டுக்குள்ளே தண்ணி போகும்போது தான் ஊருக்கே பூந்த மாதிரி இருக்கும். எப்படி சௌரியம்? நானார் அவுட் ஸ்கர்ட்ஸில் எம்ஐடி அந்த பக்கத்தில் தண்ணி வரும்போது வெள்ளம் தமுக்கு அடித்து ஊரே ரெண்டாக்கி, வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சா எல்லாம் தட்டுமுட்டு சாமான்லாம் அந்த சேர் சகதியில் மாட்டிக்கிச்சா, கீழே இறங்க முடியலையா, மேலே மாடியே கிடையாது, வெறும் கூரை தான், எப்படி இருக்கும்? அப்படி இலங்கையெல்லாம் யோசிச்சு பாருங்கள், கதி கலங்கிற சூழ்நிலை. கர்த்தரை கேட்கணும். எங்களுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் உம்மாலே அங்கீகாரம் பெறக்கூடிய அளவுக்கு மனத்தாழ்மையும் நொறுங்கி போன இதயத்தையும் தாங்க. அவங்களாம் அப்படி செத்தாங்க, ஏதோ ஊரே பொறுக்கித்தனமாக இருந்திருக்கும் போலருக்கு. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு சொல்கிறதுக்கு மனசு தோணும், வாய் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்ல, அதெல்லாம் ஓகே, அதுங்க எதுக்கோ செத்தாங்க, நீ மனம் திரும்பலாம் நீ செத்துருவேன்னு தான் நமக்கு சொல்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடுவோம்.